வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வெல்கம் யூ ஆல் டு ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இந்தியன் பாலிட்டி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் இல்லை நிறையவே கம்மியாக இருந்தது. அண்ட் தென் எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது. ஸோ அதுக்காண்டி உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் ஃபர்தர் வீடியோஸில் வந்து ஆடியோஸ் இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருங்க, அப்போ தான் கண்டினியூஷன் கிடைக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் பார்த்திங்கன்னா, 1920s எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தோம். அட்லாஸ்ட் 26 January 1950 வந்து கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருந்தாலும் பட் 26th November அன்னைக்கு தான் we are adapted and passed the Constitution of India. So that day is celebrated as the day of Constitution or Constitution Dayன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, 26 January கிடையாது, 26 November is celebrated as the day of Constitution or Constitution Day. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் அட் த டைமில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 389 சீட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். அதில் வந்து 295 seats were allocated to British and 93 seats were allocated to princely statesனு பார்த்தோம். ஸோ அதில் வந்து 15 members were women. இந்த பாயிண்ட் வந்து இதெல்லாம் வந்து 6th ஸ்கூல் புக்ஸில் இருந்தது. ஸோ அதுலேருந்து கொடுத்துருக்கோம். மேபி இது கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ 15 women members were in the assembly and almost 64 lakhs were spent to frame the Constitution of India. நம்ம பார்த்தோம் நேற்று 2 years 11 months and 18 days வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ அந்த டைமில் நமக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இப்போது ப்ரெசன்ட் டே பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவோட லைப்ரரியில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நேற்று வீடியோவில் மிஸ்ஸிங். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன்ஸ் மட்டுமே தனியாக அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணிடல. பிகாஸ் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து எடுத்து ஒரு கம்பைல் பண்ண நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கம்பைல் பண்ண மாடிஃபை பண்ண ஃபார்ம் தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணது என்னமோ 1949 தான் வந்து அடாப்டை பண்ணோம். அதுக்கு முன்னாடி 1935 அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதிலிருந்தும் ஒரு சில பாயிண்ட்ஸ், ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க ப்ரெசண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சோர்ஸஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்தாங்கங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதிலேருந்து என்னென்னலாம் எடுத்து போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் ஃபெட்ரல் ஸ்கீம். 2 விஷயம் இருக்குது, யுனைட்ரி அண்ட் ஃபெட்ரல்னு சொல்லி. யுனைட்ரினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி, அதாவது அவங்க தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறது யுனைட்ரி. ஃபெட்ரலுங்கிறது கம்பைண்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருக்கும் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் கொடுத்து 2 பேரும் கம்பைண்டாக வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ஃபெட்ரல் ஸ்கீம். ஸோ நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது ஃபெட்ரலிசம் தான். ஸோ ஃபெட்ரல் ஸ்கீம் இஸ் அடாப்டட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். தென் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா கவர்னரோட ஆஃபீஸ் வந்து அட் சென்னை ராஜ்பவன். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருக்காங்க. தென் ஜுடிஷியரின்னு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஜுடிஷியரி இஸ் அடாப்டட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. தென் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி லைக் தட், அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து வந்தது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. தென் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நமக்கு தெரியும் இப்போ கொரோனாவில் கூட எமர்ஜென்சி ப்ரொவிஷன் லாக்டவுன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். இந்த 6 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எடுத்திருக்காங்க. ஸோ ரிமெம்பரன்ஸ்க்காக
கொடுத்துருக்கேன். Father of governor is selected in judiciary exam conducted by Public Service Commission during emergency administration. So F stands for in father federal, then office of governor is selected in judiciary exam conducted by Public Service Commission during emergency, then emergency இங்கே இருக்குது. administrative details இங்கே administrative. ஸோ இது ரிமெம்பரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன சோர்ஸஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து பாரோ பண்ணோம் அப்படி பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட்னு 2 இருக்குது. யூஎஸ்ஏலலாம் பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட்டு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறது பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். தென் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், தென் ரூல் ஆஃப் லா, legislative procedure means law making procedure, then single citizenship, bicameralismனா நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 ஹவுஸ் இருக்குது, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ், தட் இஸ் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, தட் இஸ் கால்டு bicameralism. தென் கேபினெட் சிஸ்டம் தெரியும், கேபினெட் மினிஸ்டர்ஸ் அந்த ப்ரொவிஷன்ஸ். தென் ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸுங்கிறது என்னென்னா இதில் நிறைய இருக்குது. ரிட்ஸ் இஸ் நத்திங் பட் அஃபிஷியல் ஆர்டர். அதில் நிறைய இருக்குது, மேண்டமஸ், ஹேபஸ் கார்பஸ் நிறையா இருக்குது. இன் ஃபர்தர் கிளாஸஸில் அதனோட மீனிங் என்னென்னு பார்ப்போம். தென் கான்செப்ட் ஆஃப் ஜென்ரல் எலெக்ஷன், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் ஆர் யூகே இதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரிமெம்பரன்ஸ்க்காக என்னென்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் தான் வந்து ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாமே மேக் பண்ணுறோம். ஸோ இந்த 4 பாயிண்ட், ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் கவர் ஆகிடும். தென் சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கின மாதிரி சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தென் பைகேமரலிசம், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இங்கேயும் பிரிட்டிஷ். ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தென் என்னென்னலாம் யூஎஸ் கிட்டேருந்து பாரோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா ஆஃப் ப்ரியாம்பிள்னால் ஒன்றும் இல்லை, இட்ஸ் லைக் எ இண்டெக்ஸ் பேஜ் ஆஃப் புக். அந்த மாதிரி தான் ப்ரியாம்பிளுங்கிறது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதோட ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தென் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், தென் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, தென் ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டுங்கிறது என்னென்னா இம்பீச்மெண்ட் இஸ் நத்திங் பட் ரிமூவல். பிரசிடென்ட் நமக்கே தெரியும் இஸ் த ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரிமூவல்னு சொல்லாமல் மரியாதையாக இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். தென் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், தென் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து எங்கேருந்து எடுத்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்தோம், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிற ரூல்ஸை வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணோம், இந்த மாதிரி கேட்குறதுக்காக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். இதுலேருந்து என்னென்னலாம் எடுத்தோம் பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பிங்கிறது நமக்கு தெரியும். கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு 22 பார்ட்ஸ் வந்து இனிஷியலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் 4th பார்ட்டு தான் வந்து டிபிஎஸ்பி டீட்டெயிலாக வந்து பின்னாடி வரப்போ பார்ப்போம். இப்போதைக்கு டிபிஎஸ்பி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷனுங்கிறது ஞாபகம் இருக்கணும். தென் நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபாவில் மேக்ஸிமம் நம்பர் பார்த்திங்கன்னா 250 மெம்பர்ஸ் தான். இப்போ ப்ரெசன்ட் டேயில் 245 தான் இருக்காங்க. அதில் 245ல் 12 மெம்பர்ஸ் மட்டும் நாமினேட் பண்ணி எடுப்பாங்க. மீதி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே எலெக்ஷன் மூலமாக எடுப்பாங்க. ஸோ அந்த 12 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் பாரோ பண்ணியிருக்காங்க. தென் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். நம்ம யூஸ்வலாக பீப்புள்ஸோட எலெக்ஷனுக்கும் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கான ப்ரொசீஜர்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் எடுத்தது வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. தென் கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்தோம் பார்த்திங்கன்னா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். அங்கே பார்த்தோம் ஃபெடரல் யூனிட்ரி என்னன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லேயும் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்போது ஸ்டேட்டோட கண்ட்ரோல் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். அதான் வந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். தென் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து பிரசிடெண்ட் கிட்ட இருக்குது. அது வந்து ஆர்டிக்கல் 143ல் சொல்லியிருப்பாங்க. பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம். எதுலன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அட்வைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன க்ரைட்டீரியாஸுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்
பவர்ங்கிறது கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. தென் ரெசிடியரி பவர்ஸ் வித் த சென்டர் அப்படி பார்த்தோன்னா 3 டைப் ஆஃப் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், தென் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு 3 இருக்குது. யூனியன் லிஸ்ட்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதில் இருக்கிற ஒரு சர்டைன் லிஸ்ட்டில் இருக்குது. என்னென்னா டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும். அது வந்து யூனியன் லிஸ்ட். தென் ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்டேட்டில் வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சரில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் அதில் வந்து லாஸ் மேக் பண்ண முடியும். தென் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் மிக்சடாக காம்பினேஷனாக சில லைக் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து லாஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா 2 பேரும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாங்க. ஸோ அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இந்த 3த்துலேயும் இல்லாத பவர்ஸ் தான் வந்து ரெசிடியல் பவர். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பவர்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். தென் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர். நமக்கு தெரியும் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் வந்து எங்கேருந்து எடுத்தோம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. தென் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரம் கெனடியன் கான்ஸ்டியூஷன். ரிமெம்பரன்ஸ்க்காக கேன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கெனடியன், ஐநோ விட்டுருங்க. தென் எஃப்இடி ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்இடி ஃபெடரேஷன். அட்ரஸில் வந்து பாதி ஆட் அட்வைசரி. ஆர்இஎஸ்எஸ் பார்த்திங்கன்னா ரெசிடியல் பவர்ஸ். தென் ஆப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட். கேன் ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் ஆப் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இது எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா 2 ஹவுஸ் இருக்குது, அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ், தட் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இதில் ஒரு பில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி தென் பிரசிடென்ட் சைன் பண்ணால் தான் அது வந்து பில்லாக பாஸ் ஆகும். தென் ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு ஹவுஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பட் அது வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும், சம் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியாவது பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த டைமில் அதை பிரேக் பண்ணுறதுக்காக ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் கன்கரண்ட் லிஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் இன்வால்வ் ஆகி லைக் எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட்டில் வந்து ஏதாவது லா மேக் பண்ணணுன்னா இன்வால்வ் ஆவாங்க. தென் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். Then finally language of the preamble. Preamble is taken from USA. Then language of preamble is taken from Australia. Then Weimar or Germany Constitution. இங்கே என்னென்ன எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி டைமில் ஒரு சிட்டிசன் போயிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, நான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நான் எங்கே வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் போக முடியாது. பிகாஸ் எமர்ஜென்சி பீரியடில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்டட் அப்படிங்கிறத தான் வந்து ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஜிஎஸ் போல்ட் பண்ணியிருக்கேன், ஜி அண்ட் எஸ், ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சோவியத் யூனியன் ஒரு ரஷ்யன் கான்ஸ்டியூஷன், யுஎஸ்எஸ்ஆர், அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் பாரோ பண்ணோம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இனிஷியல் கான்ஸ்டியூஷனில் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லை, பின்னாடி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணோம். தென் 5-year பிளான் தெரியும், 1950 பிளானிங் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ த 5-year பிளான் இஸ் டேக்கன் ஃப்ரம் ரஷ்யன் கான்ஸ்டியூஷன். தென் த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், ப்ரியாம்பிளில் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ்னு போட்டு தென் கம்மா சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல்னு கொடுத்துருப்பாங்க. மீனிங் எல்லாம் ப்ரியாம்பிள் பார்க்குறப்ப பார்ப்போம். இப்போ வந்து ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இந்த ப்ரியாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் 5-year பிளான் இஸ் டேக்கன் ஃப்ரம் ரஷ்யன் கான்ஸ்டியூஷன். ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்தோம் பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக், இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி. தென் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் லைக் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 3 வார்த்தையும் ப்ரியாம்பிளில் இருக்குது. மீனிங் வந்து பின்னாடி ப்ரியாம்பிள் பார்க்குறப்ப பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரீடம் எஃப், ஸோ ரிமெம்பரன்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன், ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட், இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷனில் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆஃப்ரிக்கன் ஏ, அமெண்ட்மெண்ட் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். இங்கே வந்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா வந்து எங்கேருந்து எடுத்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஐரிஸ் கான்ஸ்டியூஷன். நாமினேஷன் ஃப்ரம் ஐரிஸ், எலெக்ஷன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். தென் ஃபைனலாக ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்,
இதுலேருந்து என்ன எடுத்தோம் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைடில் அட்லாஸ்ட் ஒரு 9 சோர்ஸஸ் வந்து எடுத்ததை வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். Preamble is taken from USA while language of preamble is taken from Australia. Fundamental rights from USA, fundamental duties from Russia, DPSP from Irish Constitution, then emergency provision from Government of India Act 1935, then suspension of fundamental rights during emergency is taken from German Constitution, then rule of law from British or UK, procedure established by law is taken from Japan. Next part பார்க்கலாம், features of Indian Constitution. It is the lengthiest and longest written constitution in the world. In January 26, 1950 Constitution of India came into force அப்படி பார்த்தோம். அப்போது 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெடியூல்ஸ் இருந்தது. அட் ப்ரெசன்ட் இப்போ பார்த்தோம்னா 448 ஆர்டிகல்ஸ் அண்ட் 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னா சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இது மூலமாக என்னென்னா நம்ம தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ மட்டும் கான்ஸ்டியூஷனில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வந்துட முடியாது. பிகாஸ் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து ஒன்லி சோல் ரைட் இருக்குது. கான்ஸ்டியூஷனில் எந்த சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடியும். தென் புதுசாக ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணணுன்னாலும் ஆர் இருக்கிற ஸ்டேட் அபாலிஷ் பண்ணணும் ஆர் பவுண்ட்ரிஸ் அல்ட்ரு பண்ணணும் எதுவாக இருந்தாலுமே பார்லிமெண்ட் மூலமாக தான் நம்ம மூவ் பண்ண முடியும். தென் சோர்ஸஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம். நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் சூட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்கிட்டேருந்து பாரோ பண்ணி மாடிஃபை பண்ண ஃபார்ம் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் ஒன் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள். இங்கே ரிஜிட்னு என்ன சொல்ல வராங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணவே முடியாது, கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணதா அப்படி சொல்கிறது. தென் ஃப்ளெக்சிபிள்னால் ஈஸியாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரிஜிட்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம நியர்லி 100+ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்சிபிள்னும் அட் த சேம் டைம் சொல்ல முடியாது. ஸோ நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள். என்ன சொல்லலாம்னா பார்ஷியலி ரிஜிட் பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலாம். தென் செக்குலர் ஸ்டேட். நம்ம இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி. நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது, நிறைய பீப்புள்ஸ், நிறைய கேஸ்ட், நிறைய லாங்குவேஜ் ஸ்போக்கன் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ஈக்குவல் சப்போர்ட், தென் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், தென் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ரிலீஜியன்ஸ்க்கும் கொடுக்கணுங்கிறது தான் இந்தியா இஸ் அ செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்தியா இஸ் ஃபாலோயிங் ஃபெட்ரலிசம் இன் இந்தியா அப்படி சொல்கிறாங்க. ஃபெட்ரலிசம்னா தெரியும், டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். பட் இந்தியா வந்து எல்லா டைம்லேயுமே ஃபெட்ரலிசமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. எமர்ஜென்சி டைமில் யுனைட்டரியாக ஆக்ட் பண்ணோம், யுனைட்ரி நேச்சரில் இருக்கும். ஸோ நெய்தர் பியூர்லி ஃபெட்ரல் நார் யுனைட்ரி. ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத் தான். எமர்ஜென்சி டைமில் ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா, பைகாமரல் லெஜிஸ்லேச்சர், அதெல்லாம் பார்த்தோம். Then India is following single citizenship. Then integrated and independent judiciaryன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. இன்டகிரேட்டட்னு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட், தென் ஹை கோர்ட், தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணாதான் வந்து ஜுடிஷியரி. தென் இண்டிபெண்ட்டுங்கிறதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் அபவ் 18 இயர்ஸ்க்கு மேலே ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துடணும். இதில் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலீஜியன், செக்ஸ், லிட்ரஸி, இதில் எந்த சேஞ்சஸும் டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. தென் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ்? ஆப்ஷன் ஏ ஒன்லி ஃபெட்ரல், கிடையாது. ஆப்ஷன் பி ஒன்லி யுனைட்டரியா, கிடையாது. ஆப்ஷன் சி ஒன்லி பார்லிமெண்ட்ரி, இல்லை. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட், ஃபெட்ரல் இன் ஃபார்ம் அண்ட் யுனைட்ரி இன் ஸ்ப்ரைட். அதாவது எல்லா டைம்லேயும் ஃபெட்ரலாக இருக்கும், பட் எமர்ஜென்சி டைமில் யுனைட்டரி நேச்சர். தென் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் யூகே. அதை நம்பர் ஆஃப் சோர்ஸஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் அமெண்ட்மெண்ட் ஏ, ஆஃப்ரிக்கா. நம்ம ட்ரிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Which feature of Indian Constitution is not taken from American Constitution? அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்காத ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரியாம்பிள்
அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்தோம். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் பிகாஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இஸ் டேக்கன் ஃப்ரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அமெரிக்கன் தான். ஆப்ஷன் டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். தென் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஜெர்மனி அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஏன் ஜெர்மனி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935க்கு முன்னாடி எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி. ஸோ டைம் பீயிங்காக நம்ம அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம். ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஜெர்மனின்னு இருந்தால் ஜெர்மனி, சப்போஸ் இன்கேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. At last, the last question பார்ப்போம். Which of the following are features of Indian Constitution? Integrated judiciary ஆமாம். Universal added franchise பார்த்தோம். 3-tier government. 3-tier means central government, state government, then local government. Then rigid and flexible, yes. Last, single citizenship, yes. India is following single citizenship. So எல்லாமே correct. So option D, all the above is correct. Okay friends, if anybody wants PDF or online test, kindly text me to this WhatsApp number 9894904745 or mail to this mail ID too. Okay friends, thank you for watching. இப்போ வரைக்கும் யாராவது subscribe பண்ணாமல் இருந்தீங்கன்னா kindly subscribe our YouTube channel to get the upcoming videos. Thank you.